ஹலோ வணக்கம். எஸ்எம் சித்தா ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம். இப்போ நம்ம காய்ச்சல் வந்து கரிசாலை மால்ட், அதாவது கரிசாலை சாறும் ஜீனியும் சேர்ந்தது. இது ரெண்டையும் கரிசாலை சாறு எடுத்து ஜீனி கலந்து அடுப்பேற்றி அடுப்பில் காய்ச்சி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இது வந்து சாறு வந்து சுருங்கி மால்ட்டு மாதிரி ஆகும். இது எதுக்கு பயன்படுதுன்னா, நினைவாற்றல், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் நினைவாற்றலுக்காகவும், பாண்டு சோபே அனிமிக்கா இருக்கிறவங்க, ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க இது தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது ரிசல்ட் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி தண்ணியாக சாரும் ஜீனிக்கும் தண்ணியாக இருக்கிறது இப்படி அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இது வந்து அப்படியே மால்ட்டு மாதிரி வரும். நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே பார்த்தோம்ல கரிசாலை மால்ட், அதான் இது லாஸ்ட்டு பதம். இது இருந்தால் முதல் தண்ணி மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி இது வந்துடும். இது அப்படியே அமர்த்தினீங்கன்னா இந்த ஹீட்லேயே இது வந்து கெட்டியாயிடும். இது பாலில் வந்து சர்க்கரைக்கு பதிலாக வந்து இதை கலந்து சாப்பிடலாம். இல்லை பால் சாப்பிடாதவங்க தண்ணியில் வந்து இதை கலந்து சாப்பிடலாம். ஆனால் பாலில் சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. இது வந்து நினைவாற்றல் மற்றும் அதிகப்படுத்தும். இது பாண்டு சோபேன்னு சொல்கிறது, அதாவது உடம்பு ஃபுல்லாக வீங்கிறது, ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இதை தொடர்ந்து வந்து 1 மாதம் சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா சத்து கிடைக்கும். நன்றி, வணக்கம்.